ஹாய், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த அகெயின் டாக்கிங் அபவுட் திஸ் கரூர் ஸ்டாம்பேட், சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, சிஎம் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல, விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போனார். நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே நான் திமுகவுக்கு தீச்சட்டியும் ஏந்தலை, அதிமுகவுக்கு அதிர்சமும் கொடுக்கல, தாவேக்காவுக்கு தட்டும் தூக்கலை. நான் பேசுவது உங்களில் ஒருவன், ஒரு சாமானியனாக யோசிக்கும்பொழுது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாசித்தேன், தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்ன்ட்டு. தற்கொலை செஞ்சவங்களுக்கெல்லாம் உங்கள் டேக்ஸ் பணம் என் டேக்ஸ் பணத்துலேருந்து ஒருத்தருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாக்க நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கள்ளக்குறிச்சியில் செத்தவன் கள்ள சாராயத்தில் குடித்து இறந்தான். குடிகார குப்பி, அவன் செத்தா என்ன, உயிரோடு இருந்தான் நமக்கு என்ன? அரசாங்கம் சாராயம் விற்கிறதே தப்பு, அதையும் தாண்டி இவனா காய்ச்சி குடிச்சு செத்ததுக்கு சிஎம் ஏன் போகணும்? அவனுக்கு ஏன் பணம் தரணும் தமிழ்நாடு அரசு? நானும் நீங்களும் உழைச்சி கட்டுற டேக்ஸ்லேருந்து ஏன் பணம் தரணும்? இப்போ அதுக்கு தாவேக்கா விஜயால் போக முடிஞ்சிச்சு. ஏன் கரூருக்கு திருப்பி வரத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு கேட்குறாரு? தலைவன் என்பவன் எங்கே தவறு நடக்கிறதோ, எங்கே தவறு இழைக்கப்பட்டதோ, இவங்க பாஷையிலே வரலாமே, தாவேக்காவின் வார்த்தையின்படி எங்கே தவறு இழைக்கப்பட்டதோ அங்கே நிற்பவன் தான் தலைவன். தன் மக்களுக்காக ஒருவன் தன்னை தியாகம் செய்யும் பொழுது அவன் தலைவனாகிறான். யார் தன்னுடைய மக்கள்? குறிப்பாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி ஏன் கிறிஸ்டியானிட்டி இவ்வளோ பெருசாக நிற்கிது யோசிச்சு பாருங்கள். உனக்காக நான் செத்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மார்க்கமாக கிறிஸ்துவம் இருக்குது. மகாபாரதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணன் சொல்கிறார், கொன்றதும் நானே, அனுப்பியதும் நானே, எய்ததும் நானே, இங்கே நீ என்னையடா செய்தாய் அர்ஜுனா என்று கிருஷ்ணன் கேட்கிறார். செய்கிற காரியமெல்லாம் நீ இல்லை, அது நானே என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஏன் ஒரு பெரிய ஒரு காரியமாக நம்ம பேசுகிறோம், அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் அல்லாஹ் இல்லை, நபிகள் நாயகம் ஏன் சொல்கிறோன்னா, நமக்கு வர வேண்டிய ஒரு பனிஷ்மெண்ட்டோ, நமக்கு வர வேண்டிய ஒரு தண்டனையோ நமக்காக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இப்போ கட் ஷாட் அப்படியே பண்ணி நம்ம விஜய் அண்ணா கிட்ட வந்தோம்னா, அவர் என்ன பண்ணார்னா, அங்கே நிற்கலை, சரி, திருச்சிக்கு போனார், சரி, பனையூர் பங்களாக்கு போனார், சரி, செய்தியாளரை சந்திக்கல, ஓகே. நீங்கள் எதுக்கு சார் 3 நாள் வெயிட் பண்ணீங்க வீடியோ போடுறதுக்கு? இன்டர்நெட் இல்லையா சார்? சரி, இங்கே எந்த நிமிஷத்தில் நீங்கள் அடுத்தவனை தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் சைடு இருக்கிற தப்பு வெளில வரும். அடுத்தவனை தப்பு சொல்லாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன சரி செய்ய போகிறீங்க? முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு இரங்கல் செய்தி. இது எப்படி இருக்குன்னா, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, பேஷண்ட் டெட்டு. இதுக்கு முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது, ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு வரைக்கும் அந்த பேஷண்ட்டை ஏன் கொண்டு போனது அப்படின்னு யோசிக்கணும். அவர் என்ன சாப்பிட்டாரு, எதனால் இது நடந்துச்சுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு செஞ்ச டாக்டர் மேலே குறை சொல்கிறது. சார், இங்கே அடுத்தவன் வளர்கிறத விடமாட்டான் சார். அது கட்சியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தவனை வளர விட மாட்டாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு அருமையான டயலாக் இருக்குது, எல்லாரும் வளர வேண்டும், ஆனால் என்னை தாண்டி வளரக்கூடாது. அப்படி தான் இன்றைக்கி மக்கள் இருப்பாங்க. யாரையும் தூக்கி ஏந்தி வைக்க முடியாது. நம்ம அம்மாவே இருந்தாலும் நம்மளை 5 வயசு வரைக்கும் தான் தூக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. கரெக்டா? ஸோ மக்கள் நம்பி வந்தேன்னா, மக்கள் நம்பி தான் வந்தீங்க. இன்றைக்கி அசால்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நாங்கள் கொடுக்கப்பட்ட இடத்துல பேசணும், நாங்கள் போயிட்டோன்ட்டு. சார், முதலாவது நீங்கள் அங்கே நேரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். சரி, நீங்கள் 3 to 10 தான் வருவீங்கன்னா, உங்கள் கீழே இருக்கிற புஷி, ஆதவு, வினய்,
ஜானு இவங்கெல்லாம் ஏன் 12 மணிக்கு நீங்கள் வருவாங்கன்னு பொய் சொல்கிறாங்க? தலைமை பண்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாருக்கும்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. தலைமை பண்புன்னா என்ன? என்கிட்ட காசு இருக்கிறனால நான் தலைவன் ஆயிடுவேனா? அப்படி இல்லை. தலைமை பண்புங்கிறது வேற. நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு காத்துட்ருக்கான் பார், அப்போ தான் நீ தலைவன் ஆகுற. நீ சொல்கிறதுக்கெல்லாம் அதை கை தட்டினா நீ பைத்தியக்காரன் ஆயிடுவேன். எனிவேஸ், விஜய் திருப்பி அரசியலுக்கு வரணும். நாட் ஓன்லி ஆஸ் a superstar in film, he has to stand for the people. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நிற்க வேண்டும். மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து செயலாற்ற வேண்டும். அரசாங்கத்துக்கிட்டேருந்து பணத்தை எடுத்து மக்களுக்கு தருவது ஒரு அரசியல்வாதியின் கடமை அல்ல. மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே ஒரு அரசியல்வாதியின் கடமை. சார், இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் வேற ஒரு நடிகனுடைய பாட்டை எடுத்து போட்டு அதுக்கு ஜிமிக்ஸ் வேலை செஞ்சு அரசியலில் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. யூ கான்ட் டூ இட். ஸோ அந்த காரியம் நடந்து 16 நாள் ஆயிடுச்சு. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? ப்ளீஸ் கம் அவுட், ஆல் வில் பி ஃபைன்.